ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. ஆடி மாத சிறப்புகள் பலவற்றை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்க என்று சொன்னால், ஆடி மாதமே வராகி அம்மனுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம். ஆஷாட நவராத்திரி என்று சொல்கின்ற அந்த நவராத்திரியை வராகி அம்மனுக்கு உரித்தாக சொல்லப்படுகின்றன. வராகி அம்மனுக்கு உரித்தான அந்த ஆடி மாதம் என்ற ஒரு மாதத்திலே பல புராண சிறப்புகள் இருக்கின்றன. அந்த புராண சிறப்புகளில் ஒன்றுதான் ஒவ்வொரு கிராமத்திலும் எடுக்கின்ற ஆடி மாத அம்மன் சிறப்பு திருவிழாக்கள். உடுக்கை பம்பம் அடித்து உரிமை மேலும் தானசைக்கு சிற்றாடை ஆடை கட்டி சீறி இங்கே வருபவள்தான் இந்த மகமாயி. இந்த பால்குடம் நிகழ்ச்சியோட மிக நெருங்கிய தொடர்புடையது தான் இந்த உடுக்கை பம்பை ஒலி. ஒவ்வொரு தெய்வத்தையும் வரவழைப்பார்கள். எதன் மூலமாக? உடுக்கியின் மூலமாக பால்குடத்திற்கு நிற்கின்ற அந்த பெண்களுடைய உடம்பிலே அம்மனை வரவேற்பார்கள். இந்த உடுக்கையை அடிக்கும் பொழுது முழுமுதற் கடவுள் விநாயகர் இல்லாமல் எதுவுமே நடைபெறவில்லை. திரிபுரம் எரிக்கின்ற ஒரு செயல்பாட்டிலே சிவபெருமான் செல்லுகின்ற காலகட்டத்திலே அந்த திரிபுரத்திற்கு செல்கின்ற தேரிலே அந்த சகடை சக்கரமானது முறிந்து விடுகின்றது. ஏன் என்று சொல்லும்போது முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமானை வழிபடாமல் செல்கின்றார் சிவபெருமான். விநாயகர் இதை அறிவுறுத்துகிறார். தந்தையே, இந்த உலகத்திலே எந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தாலும் விநாயகர் பெருமானாகிய என்னை நினைத்து முழுமுதற் கடவுளாக என்னை அழைத்த பின்புதான் எந்த செயலும் தொடங்க வேண்டும், அப்பொழுதுதான் காரியம் சித்தியாகும் என்று வரம் கொடுத்தவரே தந்தையே ஆகிய சிவபெருமான் நீங்கள்தான். ஆனால் நீங்களே என்னை நினைக்காமல் முழுமுதற் கடவுள் என்று சொல்லி விநாயகர் பெருமானை என்னை வழித்துணைக்கு கூப்பிடாமல் செல்கிறீர்களே என்று விநாயகர் பெருமான் கேட்ட பிறகுதான் வரம் கொடுத்த சிவன் பெருமானுக்கு அது ஞாபகம் விநாயகர் பெருமானை வணங்கிய பிறகுதான் அந்த திரிபுரம் எரிப்பதற்காக சிவபெருமான் செல்லுகின்ற காலகட்டத்திலே அந்த தேரின் சக்கரமானது வலுப்பெற்று அந்த தேர் ஓடி திரிபுரத்தை எரித்து வெற்றி பெற்று அரக்கனை அழித்து சிவபெருமான் திரும்புகிறார். அப்பொழுது என்னவென்று தாத்பரியம்? விநாயகர் பெருமானை அழைக்காமல் எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யக்கூடாது. அந்த வகையிலே விநாயகர் பெருமான் அழைக்கின்றார்கள் உடுக்கை பம்பையிலே. பின்பு அந்த குலதெய்வமாகி அந்த கோயில் எந்த கோயில் இருக்கின்றதோ அந்த கோயிலுக்குரிய முழுமுதற் கடவுள், அதாவது எந்த கோயிலிலே திருவிழா நடைபெறுகின்றதோ அந்த திருவிழா நடைபெறுகின்ற கோயில் இருக்கின்ற முழுமுதற் கடவுள். இங்கே செல்லியம்மனை பார்க்கின்றோம் அணைக்கட்டாபுத்தூரிலே. அந்த அணைக்கட்டாபுத்தூர் செல்லியம்மனுக்கு தான் திருவிழா நடைபெறுகின்றது ஆடி மாத காலம். அப்பொழுது அந்த செல்லியம்மனை பார்வதியை அழைக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக விநாயகர் வந்துவிட்டார். அம்மன் தாயார் பார்வதி அம்சமாக செல்லியம்மன் வந்துவிட்டார், மாகாளி செல்லி. அடுத்ததாக யார் வர வேண்டும்? அழகென்ற சொல்லுக்கு முருகா என்று சொல்லப்படுகின்ற அந்த திரு என்ற வார்த்தைக்கு உரித்தாக இருக்கின்ற திரு என்று சொன்னால் அழகு, செல்வம், புகழ் எல்லாவற்றிற்கும் தலைமகனாக இருக்கின்ற முருகப்பெருமானை உடுக்கை பம்பையில் அழைத்து ஒவ்வொரு தெய்வங்களாக அந்த எல்லையில் என்னென்ன தெய்வங்கள் உலா கொண்டு வருகின்றதோ அந்த தெய்வங்களை எல்லாம் உடுக்கையில் அடிக்கும் போதே ஒவ்வொரு தெய்வங்களும் பேச ஆரம்பித்து விடுவார்கள். இந்த உடுக்கை பம்பை ஒளியோடு இந்த பால்குடம் எடுப்பவர்கள் உடம்பிலே தெய்வம் பின்பு அந்த தெய்வத்தைக்குரிய அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு பின்பு அந்த ஊரில் இருக்கின்ற
அந்த பெண்களும் அந்த ஊரில் இருக்கின்ற சிறுமிகளும் என்ன செய்கின்றார்கள்? பால்குடம் எடுத்து அந்த மூலஸ்தானத்தை வலம் வருகிறார்கள். பால்குடம் எடுத்து ஒரு எல்லையிலிருந்து மற்றொரு எல்லைக்கு நடைப்பயணமாக சென்று அந்த இறைவனுக்கு அந்த பாலால் அபிஷேகம் செய்கிறார்கள். இதுதான் பால்குடம் எடுப்பதற்கு காலம் காலமாக வருகின்ற வழிமுறைகள். இந்த பால்குடம் எத்தனையோ ஒரு விழாக்கள் நடைபெறுகின்றன, எத்தனையோ ஒரு பூஜை முறைகள் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த பால்குடத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? எதற்காக நாம் பால்குடம் எடுக்க வேண்டும்? எத்தனையோ அபிஷேகத்துக்குரிய பொருள்கள்லாம் இருக்கின்றன. பால், தயிர், மஞ்சள், இளநீர், எத்தனையோ வகையான அபிஷேக பொருள்கள்னால் பஞ்சாமிர்தம், விபூதி இருக்குது, குங்குமம் இருக்குது, எத்தனையோ வகையான அபிஷேகத்துக்குரிய பொருள்கள் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் பால்குடத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? திருவிழா என்று சொன்னாலே பால்குடம் எடுத்தல் விழாக்கான அம்சம் என்ன? மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து பூவாடை காரியவள் மருளாடி வருகிறாள் என்று சொல்கிறாங்க. அப்போது அந்த மஞ்சள் பேரழகியாக சொல்பவள் தான் இந்த மகமாயி அம்சமுடைய எல்லா பெண் தெய்வங்களுமே. அப்படி இருக்கின்ற போது இந்த மஞ்சளாக கூட தண்ணீர் குடம் எடுக்கலாமே, ஏன் திருவிழா என்று சொல்லும் பொழுது பால்குடம் எடுத்தல்ன்றது மிகப்பெரிய ஒரு அம்சமாக சொல்லப்படுகின்றது. ஒரு இல்லத்தையோ அல்லது ஒரு தெய்வீக கருவறையில் இருக்கின்ற தெய்வத்தையோ சுத்தப்படுத்துவதற்குரிய ஒரு தன்மை எதில் இருக்கின்றது என்று சொன்னால் பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யம் தயாரிப்பதும் எதிலிருந்து? கோமாதாவில் பசுவிலிருந்து வருகின்ற பாலை மையமாக கொண்டிருக்கின்ற அந்த பொருளிலிருந்து தான் இந்த பஞ்சகவ்யம் தயாரிக்கப்படுகின்றது. அப்போது ஒரு தூய்மையை தருகின்ற அம்சம் எதற்கு உண்டு என்று சொன்னால் இந்த பால். ஒரு திருவிழா நடைபெறுகின்ற காலகட்டத்திலே ஊர் கூடி தேரெடுத்து அந்த திருவிழா நடைபெறுகின்ற காலகட்டத்திலே காப்பு கட்டி தீய சக்தியெல்லாம் விரட்டி ஊர் மக்கள் ஓடி எல்லை தாண்டி இருக்கின்ற மக்கள் எல்லாம் குலதெய்வத்தை தேடி ஓடி வருகின்ற காலகட்டத்திலே அவர்களுடைய தீய சக்தியெல்லாம் எடுக்கின்ற ஒரு தன்மை பொருந்தியவளாக அங்கே இருக்கின்ற முழு முதற் கடவுளாக இருக்கின்ற ஆதிபராசக்தி முருகன்னா காட்சியளிக்கிறார்கள். அப்போது அவர்கள் அந்த தீய சக்தியை அழிக்கின்ற காலகட்டத்திலே அவர்கள் உடலை குளிர்விக்கின்ற தன்மையாக இருப்பது தான் இந்த பால். இந்த பால்குடம் எடுக்கின்ற காலகட்டத்திலே அந்த பால்குடம் எடுத்து அந்த பால்குடத்தில் இருக்கின்ற அந்த தூய்மையான அன்பின் மூலமாக அந்த பாலாலே அந்த கருவறையில் இருக்கின்ற தெய்வத்திற்கு அபிஷேகம் படுகின்ற காலகட்டத்திலே அந்த நேரத்தில் இருக்கின்ற அது அனைத்து எதிர்மறை ஆற்றலும் நீங்குகின்றது. அம்மன் குளிர்விக்கப்படுகின்றாள். உக்கிர சுரூபிணியாக தீமிதி காலகட்டத்தில் இருக்கின்ற அந்த அம்மன், அந்த தீய சக்தியெல்லாம் அழிக்கின்ற அம்மன் உக்கிர சுரூபிணியாக எழுந்து வருவதற்கும் தீமை அழிப்பதற்கும் சரி, அல்லது உக்கிர சுரூபிணியாக இருக்கின்ற அம்மன் தணிவதற்குரிய பொருளாக இருப்பது என்று சொன்னால் இந்த பால் என்கின்ற ஒரு தன்மை. அதால் தான் ஒரு கோயிலிலே திருவிழா காலகட்டத்திலே இந்த பால்குடத்தை எடுக்கின்றார். இந்த பால்குடம் என்பது மனிதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றதோ, ஒரு ஆகார உணர்வு, உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே என்று சொல்வார்கள். இந்த பாலால் தான் இந்த உயிரும் ஜீவனும் வளர்கின்றது. அதே போல் அந்த உயிரும் ஜீவனும் வளர்க்கின்ற அந்த ஆதிபராசக்திக்கு அந்த தெய்வத்திற்கு பாலை வார்த்து அபிஷேகம் செய்து அந்த ஜீவசக்தி உயிர்ப்பு சக்தியை கொடுக்கிறார்கள். இந்த பால் குடத்தை எடுக்கின்ற காலகட்டத்திலே நம்மளுடைய உடலும் மனமும் ஒன்றிணைகிறது. இந்த நிலையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தூய்மை வர வேண்டும், ஒரு உண்மை வர வேண்டும். பால் என்பது செழிப்பு, திருமகளுடைய செல்வ செழிப்போடைய அம்சம் வர வேண்டும் என்ற நிலையிலே இந்த பால்குட விழா நடைபெறுகின்றது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தேடல்கள் இருக்குது, வேண்டுதல் இருக்குது, ரொம்ப பரிதவிப்போம். அந்த பரிதவிக்கு இருக்கின்ற நிலையில் அந்த பொருளானது நம்ம கிடைத்தாலோ, ஒரு குழந்தை காணாமல் போயிடுது,
ஒருத்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இறப்பினுடைய விளிம்பை சென்று திருப்பி மீண்டு வருகின்றான். நோய்வாய்ப்பட்டோ ஏதோ ஒரு விபத்தின் காரணமாகும் ஏதோ ஒரு பணத்தை தொலைத்து விட்டு திரும்பி தேடுகிறான், திருப்பி கிடைக்கின்றது. இது மாதிரி எந்த ஒரு அசந்தர்ப்ப நேரத்திலே திருப்பியும் சந்தர்ப்பமாக அது கிடைக்க பெறும்போது அம்மா தாயே என் வயிற்றில் நீ பால் வார்த்தாயே என்று சொல்கின்றோம். அந்த பால் என்பது என்ன? வயிற்றிலே பால் வார்த்தாயே என்று சொல்லும்பொழுது அது செழிப்பாக திருப்பும் நமக்கு கிடைத்து விட்டது என்ற சொல்லப்படுகின்றது. ஏன்னா ஒன்று எதுவும் காணவில்லை, நாம் நினைத்தது நடக்கவில்லை என்று சொன்னால் வயிற்றுக்குள்ளே அக்னியினுடைய ஆற்றலானது பெருகுகின்றது, கோபத்தினுடைய ஆற்றல் பெறுகின்றது, ஆதங்கத்தினுடைய ஆற்றல் பெறுகின்றது, இழப்பினுடைய ஆற்றல் பெறுகின்றது. அதெல்லாம் நிவர்த்தியாகி கிடைக்கும் பொழுது என்ன செய்கின்றோம்? என் வயிற்றில் பால் வார்த்தாயே என்று மகிழ்ச்சியிலே அந்த வார்த்தையை சொல்கின்றோம். அப்போது பால் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பான அம்சம். அப்போது அந்த ஆத்தாக்கு முருகனுக்கு பால் வார்க்கின்ற நேரத்திலே நம்ம வயிற்றில் அம்மா நீ பால் வார்த்தாயே என்று அடுத்த திருவிழா வருவதற்குள்ளே நம்ம எதை வேண்டி நினைத்து பால் குடம் எடுத்தோமோ, எதை வேண்டி நினைத்து அம்மாவுக்கு தூய்மையான உள்ளத்துடன் தூய பாலினை அபிஷேகம் செய்தோமோ, அடுத்த வருடத்திற்குள்ளே அம்மன் என்ன செய்கிறாள்? நம்மளுடைய வயிற்றெரிச்சல், வேதனை, இயலாமை, கத்தல், ஆதங்கம், கோபம், இழப்புக்களை மீறி எல்லாத்திற்கும் உண்டான நன்மைகள் நடக்கும்போது அம்மா ஆத்தா நீ என்னை பால் வார்த்துட்டியே, போன வருடம் உங்களை பால் குடம் எடுத்தேனே முருகா, இந்த வருடம் என் வயிற்றில் பால் வார்த்து நிறைவான வாழ்க்கையை கொடுத்தாயே என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு வெற்றியை தருவது தான் பால் குடம். எனவே ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் உமை அம்மைக்கும் உமையம்மனின் மைந்தனாகி இருக்கின்ற முருகப்பெருமானுக்கும் ஆடி மாதத்திலே பால்குடம் இருக்கும் திருவிழா நடைபெறுகின்றது. உங்களுடைய வயிற்றிலே இருக்கின்ற அந்த அக்னியானது தணிய வேண்டுமானால், உங்களுடைய எண்ணத்தினுடைய ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறாமல் வயிற்றில் அக்னியானது குதித்து கொண்டு நிறைவேறாத ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னி, உங்கள் வயிற்றிலே குளிர்ந்த அமைப்பு வர வேண்டும், நிறைவான ஆசை நிறைவேறிய பின்பு உங்கள் வயிறு குளிர வேண்டும் என்று சொன்னால் ஆடி மாதத்திலே அந்த ஆத்தாக்கும் முருகப்பெருமானுக்கும் பால் குடம் எடுங்க. அது குறிப்பாக பார்த்தீங்க என்று சொன்னால் பால் குடத்தில் உடுக்கை பம்பை அடைத்து அழைக்கும்போது வராகி நீலி சூழி மனோன்மணி என்று சொல்லி அழைத்து தான் உடுக்கை பம்பையில் தெய்வங்கள் வருகிறார்கள். வராகியை வரவழைக்காமல் எந்த ஒரு செயல்பாட்டிலும் திருவிழாக்கள் அமைவதில்லை. சப்தகன்னியர் மாதாக்களே வராகி வராமல் யார் வரவழைக்காமல் எந்த ஒரு செயல்பாட்டிலும் செயல்படுவதில்லை. கலியுகத்திலே முழுமுதற் கடவுள் விநாயகரை போன்று வராகி அம்மா பல வரங்களை தருகின்ற அம்மனாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். பல இல்லங்களை தேடி நாடி கனவிலும் நனவிலும் விளக்கின் ஒளியிலும் வந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய சிறப்பு பொருந்திய வராகி அம்மனை வரவழைத்து தான் பலவிதமான ஊர் கோயில் உடுக்கை பம்பை திருவிழாக்களும் நடைபெறுகின்றன. அந்த மாயோனின் அருள் பெற்ற ஸ்ரீவராகி அம்மனுடைய அருளானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பால் போன்ற மனதுடன் தூய்மையான மனத்துடன் நாம் அனைவரும் வாழ வேண்டும். அந்த தூய அன்பின் மூலமாக அன்பிற்கு உண்டோ அடைக்குத்தாழ் என்ற அந்த தூய அன்பு கடல் மூலமாக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பெருமாளையும் பால்வீசி மண்டலத்தை படைத்திருக்கின்ற ஆதிபராசக்தி அன்னையினுடைய அருளும் நாம் பெற வேண்டும். வராகி அம்மா நமக்கு அந்த தூய எண்ணத்தை நாடி தேடி ஓடி வருவதைப் போல பல வரங்களை நமக்கு தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். யார் வரணும்னா இந்த ஊரையே கட்டிக்க கூடிய தாய் வரணும்.